இனிமேல் கெப்பாசிட்டி இருக்குன்னு கேட்பேன், சத்தியமாக கேட்க மாட்டேன் சார். வணக்கம் நண்பர்களே. 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிக்கும்போது நம்ம வந்து டிவியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். எப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு செக்ஷனாகவே நம்மளே கையிலேயே சால்டர் பண்ணி டிவியை வந்து செஞ்சு முடிக்கணும். அதுதான் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்காக நமக்கு ப்ராக்டிக்கலாக கொடுப்பாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி கெப்பாசிட்டர் நிறைய வந்து சால்டரிங்கே பண்ணாமல் டிவியை ஆன் பண்ணி பார்ப்பேன். சும்மா அப்பப்போ டெஸ்டிங்காக ஆன் பண்ணி பார்ப்பேன். ஆன் பண்ணால் கூட ஒர்க் ஆகிடும். அப்போ நான் சாரை கூப்பிட்டேன், எங்கள் சாரை கூப்பிட்டு, சார் இது நான் கெப்பாசிட்டர்லாம் சால்டரே பண்ணாமலே ஒர்க் ஆகுது சார் அப்படின்னு நான் சொன்னேன். பரவாயில்ல விக்னேஷ், வேறு லெவலில். அப்போ நீ என்ன பண்ணுற, நீ டிவியில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக கட் பண்ணி தூக்கி போட்டுரு, அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ மிச்சமாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாரு. நான் பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மத்தியானம் என்னை கூப்பிட்டாரு. இங்கே வா விக்னேஷ், இங்கே கம் 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 அப்படிங்க. சார் சொல்லுங்கள் சார், இந்த டீ குடி அப்படின்னாரு. உடனே நான் டீயை குடிக்கிறேன். டீ குடிக்க முடியல, ஃபுல்லாகவே ஃபில்ட்ரே பண்ணாமல் அப்படியே டீ தூளோடு எனக்கு கொடுக்குறாரு. அப்போ என்னை கேட்டார், எப்படி டீ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், இல்லை சார் நல்லா தான் இருக்குது, ஆனால் வடிகட்டவே இல்லை அப்படின்னேன். அதே தான், நான் வடிகட்டின டீ குடிச்சிட்ருக்க, நீ வடிகட்டாமல் டீ குடிச்சிட்ருக்க. இப்போ புரியுதா ஃபில்டர் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. கெப்பாசிட்டர் ஃபில்டரை வந்து எலக்ட்ரானிக்ஸில் நம்ம போட்டால் தான் அந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்டோட உண்மையான ஃபீலை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். எப்படி டீயில் வந்து ஃபில்டர் முக்கியமோ அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் ஃபில்டர் கெப்பாசிட்டர் முக்கியம் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இனிமேல் கெப்பாசிட்டர் எதுக்குன்னு கேட்பேன், சத்தியமாக கேட்க மாட்டேன் சார். ஒழுங்காக போய் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நன்றி, வணக்கம்.